வணக்கம். பணத்தால சந்தோஷத்த வாங்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலோட ஒரு புது ரீசர்ச்ல ரொம்ப சுவாரஸ்யமா வெளிவந்திருக்கு. பணம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில வர டென்ஷனை குறைக்குதுன்னு நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா, அதே சமயம் சுவாரஸ்யமா அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போலாம். பகுதி 1. பணத்தையும் மகிழ்ச்சியையும் மறுபரிசீலனை செய்தல். இதுவரைக்கும் பணத்தை பத்தி நாம வச்சிருந்த பொதுவான எண்ணங்களை மாத்தி யோசிக்க வைக்கும் ஒரு புதுமையான கோணம் இது. பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியுமா? உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஆனா எப்பவுமே ட்ரெண்டிங்கா இருக்கிற கேள்வி இதுதாங்க. இத கேட்ட உடனே கண்டிப்பா முடியும் அப்படின்னோ இல்ல அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னோ உங்களுக்குள்ள ஒரு பட்டிமன்றமே நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஆராய்ச்சி சொல்ற பதில் நம்ம எதிர்பார்ப்பை விட ரொம்பவே வித்தியாசமானது. பொதுவா பணத்தால என்ன கிடைக்கும்னு கேட்டா நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன? பெரிய பங்களா, ஆடம்பரமான கார், 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர், இல்லனா வெளிநாட்டு ட்ரிப். இப்படிதான் நாம நினைப்போம். ஆனா ஹார்வர்ட் ஆராய்ச்சியாளர் ஜான் ஜாக்கிமோவிச் என்ன கண்டுபிடிச்சிருக்கார் தெரியுமா? பணத்தோட உண்மையான பவர் ஆடம்பரத்துல இல்லையாம். மன அமைதி, நம்ம வாழ்க்கை மேல நமக்கு கிடைக்கிற ஒரு கண்ட்ரோல், அப்புறம் அன்றாட தொல்லைகள்ல இருந்து தப்பிக்கிறது, இதுல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா, இல்லனா வெளியில போகும்போது சட்டுன்னு மழை பெய்யும் போது நனையாம இருக்க ஒரு கேப் புக் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா முக்கியமான தலைவலிகள்ல இருந்து தப்பிக்க பணம் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கு. பகுதி 2. பிரச்சனைகளை தீர்க்க செலவிடுதல். சரி, இந்த ரிசர்ச் பண்ண ஜாக்கிமோவிச்க்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? அவரும் ஆரம்பத்துல பண கஷ்டத்துல இருந்து ஒரு சாதாரண மாணவர் தான். அதுக்கப்புறம் ஹார்வர்ட்ல ஒரு நிலையான பேராசிரியரா மாறின அந்த பயணம் தான் இப்படி ஒரு ஆழமான ஆய்வை பண்ண அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த இங்க சொல்லணும். அவரோட அப்பா அவருக்கு சொன்ன ஒரு அருமையான அட்வைஸ் இது. பிரச்சனைகளை தீர்க்க பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு நீ கத்துக்கணும். இதை கேட்டதும் அவருக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. நாம சந்திக்கிற அன்றாட துரதிருஷ்டங்களை நாம பாக்குற விதத்தையே இது மாத்துது இல்லையா? பணத்தை வெறும் பேங்க் பேலன்ஸை மட்டும் பார்க்காம நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு பவர்ஃபுல் டூலா பார்க்கணும். பகுதி 3. செல்வம் மன அழுத்தத்தின் தீவிரத்தை குறைக்கிறது. இது சும்மா சொல்லாம ஒரு பக்காவான டேட்டாவோட ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. $10,000 இருந்து $1,50,000 வரைக்கும் சம்பாதிக்கிற 522 பேரை வச்சு ஒரு 30 நாள் தொடர்ந்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இதுல கிடைச்ச ரிசல்ட் நிஜமாவே ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட். பணக்காரங்களா இருந்தாலும் சரி, மாசச் சம்பளத்துக்காக கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளோட எண்ணிக்கை ஒண்ணுதாங்க. ஆமா, பணம் இருந்தா பிரச்சனை வராதுன்னு கிடையாது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதிக வருமானம் உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனைகளால வர்ற ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தோட தீவிரம் ரொம்பவே குறைவா இருக்கு. பிரச்சனை என்னவோ எல்லாருக்கும் சமந்தான், ஆனா அதோட இம்பாக்ட பணம் டோட்டலா மாத்திருது. இத ஜாக்கிமோவிச் ரொம்ப அழகா சொல்றார், கேளுங்க. பணக்காரங்களுக்கு பிரச்சனைகளே வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா பணம் இருந்தா அந்த பிரச்சனைகளை அவங்களால ரொம்ப சீக்கிரமா ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். லாஜிக் ரொம்ப சிம்பிள். கையில காசு இருக்கும்போது ஒரு எதிர்பாராத பிரச்சனை வந்தா கூட அதை சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியமும் கண்ட்ரோலும் நமக்கு கிடைக்குது. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குது. பகுதி 4. பணமே தீர்வு. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி பண்ணாங்க. சுமார் 400 பேருக்கு சில அன்றாட சிக்கல்களை கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது சமைக்க நேரம் இல்ல பஸ் கிடைக்கல, இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அவங்க கொடுத்த டேட்டாவை பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியும். ஒரு பிரச்சனைன்னு வந்தா குடும்பத்தையோ இல்ல நண்பர்களையோ உதவிக்கு கூப்பிடுறது அப்படிங்கிற விஷயத்துல எல்லா தரப்பு மக்களும் ஒன்னாதான் இருக்காங்க. அதாவது ஏழையோ பணக்காரரோ எல்லாரும் ஹெல்ப் கேட்பாங்க. ஆனா அதிக வருமானம் இருக்கிறவங்க மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ரா டூலை யூஸ் பண்றாங்க. அதுதான் பணம். டைம் இல்லையா, உடனே சாப்பாடு ஆர்டர் பண்றது, பஸ் லேட்டா உடனே ஒரு கேப் புக் பண்றது, என்ன பணத்தை வச்சு ஈஸியா பிரச்சனையா முடிச்சிடுறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு விஐபி பாஸ் மாதிரி. ஆனா கையில பணம் இல்லாதவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய சுமை தெரியுமா? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸையோ சொந்தக்காரங்களையோ திரும்ப திரும்ப உதவி கேட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல அந்த உறவுகளுக்குள்ளேயே ஒரு சங்கடம் வந்துரும். ஒரு பெரிய விரிசல் கூட விழலாம். பணத்தை வச்சு ஒரு சின்ன பிரச்சனைய சால்வ் பண்ண முடியாத நிலைமை கடைசியில நம்ம நெருக்கமான உறவுகளையே பாதிக்குதுங்கிறது தான் இதுல இருக்கிற கசப்பான உண்மை. பகுதி 5. அவமானச் சூழலை உடைத்தல். இப்போ நாம கொஞ்சம் பர்சனல் விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்து சமூக அளவுல இந்த வறுமை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். ஒருத்தரோட நிதி நிலைமை எப்படி அவங்கள இந்த சமூகத்துல முடக்கி போடுதுங்கிறத இது தெளிவா காட்டுது. இந்த அவமானச் சூழல் இல்லனா ஷேம் ஸ்பைரல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தர்கிட்ட பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவங்களுக்கு சரியா உழைக்க தெரியல அப்படின்னு இந்த சமூகம் ஈஸியா பழி போட்டுடும். அவங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலையோ சமூக அமைப்போ காரணமா இருக்கலான்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க.
இதனாலேயே காசு இல்லாதவங்க ஒரு விதமான அவமானத்துக்கு உள்ளாகி அவங்க பிரச்சனைகளை வெளிய சொல்லவே தயங்குவாங்க. இது என்ன பண்ணும்? பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக தடைகளை நாம கவனிச்சே ஆகணும். சரியான நேரத்துக்கு பஸ் கிடைக்காதது, ரொம்ப செலவாகிற போக்குவரத்து, அப்புறம் கொஞ்சம் லேட்டா வேலைக்கு வந்தா கூட சம்பளத்தை கட் பண்ற கம்பெனி ரூல்ஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த சிஸ்டம் ஏற்கனவே பண கஷ்டத்துல இருக்கிறவங்கள இன்னும் போட்டு நசுக்குது. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை கிடையாதுங்க. இது நம்ம கட்டமைப்பிலே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இதனால சமூகத்துக்கு என்ன பாதிப்புன்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தரோட பண கஷ்டம் அவரோட மட்டும் முடிஞ்சிடுறதில்ல. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. அதனால அவரோட வேலையில பெர்ஃபார்மன்ஸ் குறையும், ஃபியூச்சரை பத்தி சரியான முடிவுகளை எடுக்க முடியாது, உறவுகள்ல விரிசல் வரும். இப்படி ஒரு தனி மனிதனோட ஸ்ட்ரெஸ் ஒட்டுமொத்த சமூகத்தோட வளர்ச்சியே பின்னோக்கி இழுக்குது. கடைசியா நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியோட ஜாக்கிமோவிச் இதை முடிக்கிறாரு. ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு தோணும் இல்லையா? அதை ஏன் பணக்காரங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ஆடம்பரமா நாம வச்சிருக்கோம்? எவ்ளோ பெரிய கேள்வி பாருங்க. இந்த சிஸ்டத்தை மாத்தி எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கிற மாதிரி ஒரு சமூகத்தை நாம உருவாக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான அலசலை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.